ராஜேஷ், தொடர்ந்து களத்தில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் விஜய் தன்னுடைய உரையை துவங்குவார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஏறத்தாழ அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்தை நெருங்கி அவர் வந்து விட்டார் அப்படின்றத நம்மளால் காட்சிகள்ல இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த நிகழ்வானது விஜய் அரங்கத்திற்கு வந்ததற்கு பிறகாக நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முன்னதாக காலையில இருந்தே அந்த பகுதி மக்களும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களும் வந்த வண்ணம் இருந்தார்கள். அவர்களுக்கு அங்கே மண்டபத்திற்குள்ள இவ்வளவு நேரம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு அங்க தேவையான வசதிகள் முன்னமே செய்யப்பட்டு இருந்ததா, இல்ல அவர்களுடைய சூழல் தற்பொழுது அங்க எப்படி இருக்கிறது, அவர்களுக்கான கெடுபிடி இன்னும் அதிகரித்திருக்கிறதா, என்ன கள நிலவரமாக இருக்கிறது அந்த அரங்கத்திற்குள்ளாக? இந்த அரங்கத்தை பொறுத்தவரையிலே இங்கே வரக்கூடியவர்களுக்கு கெடுபிடிகள் கடுமையாக இருந்தது உண்மைதான். என்றால் உள்ளே அந்த பிரதிநிதிகளாக கருதக்கூடிய ஒரு 5-6 பேர் அவ்வளவு நபர்கள் மட்டும்தான், 10-20 பேர் மட்டும்தான் செல்வதற்கான அனுமதி என்று முதலில் சொல்லப்பட்டது. பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் என கூறிக்கொண்டு சில விவசாயிகள் அந்த கட்சியினருடைய துண்டை வாங்கி தங்கள் தோளின் மீது போட்டுக்கொண்டு, நாங்கள் ரசிகர்கள், விவசாயிகள் கிடையாது, எங்களை நீங்கள் தடுக்க முடியாது, எங்களுடைய தலைவர் வருகிறார் என்று சொல்லியும் சில பேர் உள்ளே சென்றார்கள். ஒரு சில பேர் நாங்கள் போராட்ட குழுவினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறோம் என்று கூறி சென்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை கூறி சென்றார்கள். முடிந்தவரை காவலர்கள் அவர்களை தடுக்க பார்த்தார்கள். அதன் மீறித்தான் அவர்கள் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்றிருக்கக்கூடிய நபர் சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேலாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொறுத்தவரையிலே தங்களுக்கு உணவு இந்த ஒரு வேளை இல்லை என்றாலோ, குடிப்பதற்கு நீர் போன்றவை போதுமான அளவில் கிடைக்கவில்லை என்றாலும் அது பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும், எங்களுடைய சந்ததிகள் தொடர்ச்சியாக உணவு உண்பதற்கு ஒரு வழி வேண்டும், எங்களுக்கு ஒருவேளை உணவு இல்லை என்றால் அது ஒரு பெரிய சிரமம் கிடையாது, நாங்களே பல நாட்களாக உணவு தண்ணீர் எதுவும் இல்லாமல் தான் இந்த பலகட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றோம், இந்த பட்டினி போராட்டத்தையும் கூட நாங்கள் நடத்தி பார்த்து விட்டோம், இந்த நிலையிலே தான் தொடர்ச்சியாக போராட்டத்தை செய்து வருகிறோம். எனவே இந்த நெருக்கடிகளோ உணவு இல்லாததோ இது போன்ற விஷயங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்களுடைய வீடும் கிராமமும் விவசாய நிலமும் காப்பாற்றி கொடுக்கப்பட வேண்டும், இது மட்டும்தான் எங்கள் கண்முன்னே நிற்கிறது என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதை பொறுத்தவரையிலே 13 ஊராட்சிகளை அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த பகுதியில் நாங்கள் சுமார் 15,000 மக்கள் வசிக்கின்றோம். இந்த 13 கிராமங்களில் 50,000க்கும் மேற்பட்ட ஆடு மாடுகள் இருக்கின்றது. நீர்நிலைகள் ஏராளமானவை இருக்கின்றன. 3 பெரிய ஏரிகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான குளங்கள், நீர் ஓடைகள் போன்றவை எல்லாம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் அழித்து அந்த விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டுமா என்று அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தில் அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்தும் 3 கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையிலே தான் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சந்தை மதிப்பை விட நாங்கள் கூடுதலாக பணம் தருகிறோம் என்று அரசு சார்பில் பேசி முடிவெடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் அதனை ஏற்க மறுக்கிறார்கள். எங்களுக்கு பணம் ஒரு பொருட்டு கிடையாது, நாங்கள் விவசாய குடிகள், விவசாயத்தை நம்பி வாழ்பவர்கள், இந்த பணத்தை கொண்டு நாங்கள் வேறு இடத்தில் சென்று நிலம் வாங்க முடியாது என்ற ஒரு உதாரணத்தையும் காட்டுகிறார்கள். நீங்கள் இங்கே தரக்கூடிய பணத்திற்கு, 1 ஏக்கருக்கு தரக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் காட்டக்கூடிய இடத்திலே சென்று நாங்கள் அந்த நிலத்தை பெற்றால் 10 சென்ட் கூட வாங்க முடியாது, 100 சென்ட் தான் 1 ஏக்கர். எனவே 100 சென்ட்டை விற்று நாங்கள் பெறக்கூடிய பணத்தில் 10 சென்ட் கூட வாங்க முடியாது, அந்த அளவிற்கு தான் இருக்கின்றது மற்ற இடங்களில் விலைவாசி. நாங்கள் ஒரு குக்கிராமம், பின்தங்கிய ஒரு பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு குக்கிராமத்திலே வசிக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் நிலபுலத்துக்கு பெரிய பணம் கிடையாது. 1 ஏக்கரே மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 7-8 லட்சம் தான் வரும். அந்த 7-8 லட்சத்தை நாங்க எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல போட்டோம்னா ஒரு 10 சென்ட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ ஒரு 10 சென்ட்டை வாங்கி நாங்க வீடு கட்டுறதா, அங்க விவசாயம் பண்றதா, எங்களுடைய ஆடு மாடுகளை பாதுகாப்பதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். எங்களுடைய பிள்ளைகள் அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள், சில கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கிறார்கள். நீங்கள் எங்களை தூரமாக சென்று குடியமர்த்தினால் எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் எங்கே படிக்க வைப்பது, நாங்கள் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது என்றும் பல நியாயமான கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த நிலையிலே தான் அரசு அதிகாரிகள் தரக்கூடிய இழப்பீடு எங்களுக்கு போதுமானதாகவும் இல்லை, எந்த இழப்பீடு கொடுத்தாலும் அதை ஏற்கக்கூடிய மனநிலையிலும் நாங்கள் இல்லை, நாங்கள் எங்கள் கிராமத்தை ஒட்டியே, எங்கள் விவசாய நிலத்தை ஒட்டியே நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம்,
எங்களை தடுக்காதீர்கள், எங்களை சிரமப்படுத்தாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் தற்போது வந்திருக்கின்றார். அவருடைய வருகையை ஒட்டி கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு வந்த வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றது. அவருடைய வாகனம் மட்டும் உள்ளே செல்வதற்கு தற்போது அனுமதிக்கப்படுகின்றது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது விஜய் அந்த மண்டபத்திற்கு வந்துவிட்டார். மண்டபத்திற்கு வெளியிலே அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்க்கின்றோம். மண்டபத்திற்கு உள்ளே அவர் வந்து அவர் உள்ளே செல்வதற்கான அந்த தனி வழி போன்றவை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் செல்லும் போது அவரோடு சேர்ந்து ரசிகர்களோ தொண்டர்களோ உள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பவுன்சர்கள் அவருடன் எப்போதும் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பட்டாளமே இருக்கும். ஒரு 15 பேர் இருப்பார்கள். அவர் எங்கு சென்றாலும் அந்த பவுன்சர்கள் தான் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள். எனவே அவர்களும் இந்த இடத்திலே ஏற்கனவே வந்து பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விஜய் உள்ளே செல்வதற்கான அந்த வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த வழியாக விஜய் உள்ளே செல்ல இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்க இருக்கிறார். நெற்கதிர்களை விவசாயிகள் கையோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். வேரோடு வேரடி மண்ணோடு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஈர மண்ணோடு கொண்டு வந்து அவர் கையிலே கொடுத்து, இந்த விவசாய பூமியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு தொடர்ந்து இந்த விவசாயத்தை விட்டால் வேறு எதுவும் தெரியாது, எனவே இந்த இடத்திலே நாங்கள் இருப்பதற்கு உங்களுடைய கட்சி எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கப் போகிறோம் என நம்முடைய தொலைக்காட்சிக்கு அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மண்டபத்தினுடைய மேடைக்கு வர இருக்கிறார்.